ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணலாமா? தேங்காய் பூர்ணத்துக்கு கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்து குறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேங்காய் போட்டு மிக்சியில் ரன் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பண்ணி வச்ச வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரையினாங்க. கொழுக்கட்டை மேல் மாவுக்கு இல்லை ஒரு காப்படி அரிசி மாவு எடுத்து வறுத்துக்கோங்க. 1.5 காப்படி தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு காப்படி அரிசினா 1.5 காப்படி தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேங்காய் பூர்ணத்துக்கு இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பூர்ணம் எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் நெய் தடவிடுங்க. இந்த அச்சிலே நெய் தடவிடுங்க. இந்த மாதிரி மாவு உள்ளே போட்டுட்டு நடுவில் இந்த பூர்ணத்தை வைங்க. மேலே இந்த மாவை வச்சு மூடுங்க. இந்த மாதிரி மூடி தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இதை 10 நிமிஷம் இட்லி குண்டானில் வச்சு வேக விடுங்க. தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இது செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.